ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுரை லைஃப் ஸ்டைல் சேனல். என் பேர் சுதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான சுவையான ராகி ஸ்வீட் சேமியா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ராகி சேமியா பாக்கெட் 180 கிராம் அளவுள்ள பாக்கெட்டில் 1.5 பாக்கெட் அளவு சேமியா எடுத்துக்கோங்க. இந்த அளவு 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததாக சேமியாவுக்கு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நீங்கள் எடுக்கிற அளவுகளை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. தண்ணி சேர்த்ததும் சேமியா கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஏதாவது ஒரு கரண்டி வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சேர்த்துருந்த சேமியா எல்லாமே தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கணும். இதுக்கு சுடு தண்ணி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்துட்டு 2 நிமிஷம் மட்டும் கரெக்டாக ஊற வச்சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா கொலன்னு ஆகி தண்ணியோட கரையிற பக்குவத்துக்கு வந்துடும். தண்ணி சேர்த்ததும் 2 நிமிஷத்தில் எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா உதிரியான சேமியா கிடைக்கும். ஊறின ராகி சேமியாவை தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதும் நம்ம இட்லி ஊற்றுற தட்டுலேயே சேமியாவை ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் 2 தட்டு இருக்கும். அதில் மேலடுக்கு தட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா சேமியாவும் நம்ம சேர்த்தாச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். நம்ம சேமியா ஊற வச்சுருந்த இந்த தண்ணி எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த தண்ணி தேவை கிடையாது. இதை கீழே ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம சேமியாவை வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 7 to 8 நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்துடும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ராகி சேமியா வேகிற டைமிங்கில் நம்ம தேங்காய் துருவல் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 மூடி அளவு தேங்காயில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கொரப்பாக மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நார்மலாக நீங்கள் தேங்காய் துருவல் வச்சு துருவிக்கலாம். ஏலக்காய் 2 நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டனால 2த்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக வேக வச்சுருந்த ராகி சேமியாவை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதும் உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நல்லா கரெக்டாக வெந்து வந்திருக்கு. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ நம்ம அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்த தேங்காய் ஏலக்காய் துருவலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு நல்லா மரச்செக்கு நல்லெண்ணெயாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே நம்ம கிளறிடணும். இந்த சூடோடே நம்ம கலந்துக்கிட்டால் தான் நம்ம சேர்த்துருந்த சுகர்லாம் சீக்கிரமாக கரைஞ்சிரும். நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். அதே சமயம் நம்ம இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கும் போது சாப்பிடும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஏன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிடலாம். ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக்காக கூட வச்சு சாப்பிடலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.